இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு முன்பாக நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. எங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு கூட இயேசப்பா உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன், கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை இந்த வாரத்திலே நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரத்திலே நாம் அந்த தொடர்ச்சியை பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நமக்கு வெளிப்படுத்துவாராக. கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 33:12 நாம் வாசித்தோம். இதன்படியாய் கர்த்தர் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுவாராங்க. யார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி என்று சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் யாரா இருக்கிறோம்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முதல் உதாரணமாய் நாம் பார்க்கும் பொழுது, புறஜாதியாய் இருந்து கல்தேய தேசத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், அவர் கர்த்தரை தனக்கு தெய்வமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவரையும் அவருடைய சந்ததியையும் இந்நாள் வரைக்கும் எப்படியாய் வைத்திருக்கிறார்? பாக்கியம் உள்ளதாய் அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அப்படியாய் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் யாத்ராகமத்திலே 19:6 நம்மை பரிசுத்த ஜாதியா என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதன் நிமித்தமாய் கர்த்தர் செய்த 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது அவர் நமக்கு செய்த ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. ஒரு பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த பெரிய கிருபையை, புண்ணியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம என்னவா மாற்றிருக்கிறார் என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. செலக்ட் பண்ணி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாத்திரமல்ல, நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் என்ன பண்ணிருக்கிறாரா? என்னுடைய ஜனம், என்னுடைய சுதந்திரம். அதைத்தான் நான் அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நம்மை சுதந்திரமாய், சொந்த ஜனம் என்று சொல்லும் பொழுது என் சுதந்திரம், உரிமை பாராட்டுகிறார். எங்க அதிகமாய் உரிமை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், எங்க உரிமை அதிகமா எடுத்துக்கோங்க? அன்பரிக்க இடத்துலதான். எனக்கு ரொம்ப சொந்தம், எனக்கு ரொம்ப நெருக்கம், எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னாதான் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப உரிமை எடுத்துக்குவாங்க. அந்த அன்பை உரிமை எடுத்து சொன்ன எனக்கு வம்பா போகும். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையான ஒரு அன்பு, எனக்கு எனக்கு உரிமையானவர்கள், அவர்கள் எந்த தீங்கையும் பார்க்கக்கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு உரிமையோட தான் எந்த ஒரு காரியமும் கண்டிப்பும் எச்சரிப்பும் என்ன பண்ணும்? வரும். அப்போ ஒரு சுதந்திரம் என்று சொல்வது, கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த தெரிந்து கொண்ட ஜனத்தை அவர் என்ன செய்கிறாரா? உரிமை பாராட்டுகிறார். சொந்த ஜனத்தை, தன் சொந்த சுதந்திர
பார்த்துக்குவாங்க இல்லையா? எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர்கள் மீது ஒரு டேக் கேர் பண்ணுவார். அதிகமான உரிமை எடுத்துக்கொள்வார், அதிகமான கவனிப்பை வைப்பார், அதிகமான பராமரிப்பை வைப்பார் இல்லையா? அப்ப அதிகமான ஒரு பாதுகாப்பு, நான் சொன்ன ஒரு ப்ராப்பர்ட்டி, அது நமக்கு சொந்தமானது என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அது மீது அதிக கவனம் வைப்போம், அதிக பராமரிப்பை காண்பிப்போம், அதிகமாக அதை டேக் கேர் பண்ணுவோம், அதை வேலி அடைப்போம், சுத்திகரிப்போம், எல்லா விதத்தில் என்ன பண்ணுவோம்? அதை நாம் பாதுகாத்துக்கொள்வோம். ஏன்னா எனக்கு உரிமையானது. அப்போ உரிமை இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? உரிமை இருக்கிற இடத்துல தான் அந்த ஒரு கவனம், டேக் கேர் பண்ற ஒரு காரியம் இருக்கும். அப்ப அந்த எங்கே உரிமை, எங்கே அந்த அக்கறை இருக்கிறதோ அங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா எச்சரிப்பும் இருக்கும். இப்ப ஆண்டவர் தம்முடைய சுதந்திரத்தை, தம்முடைய சொந்த ஜனத்தை அவர் பாதுகாக்க வேண்டுமானால் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்யும் இல்லையா? பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பாதுகாக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதைத்தான் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதற்கு நம்மை சத்தியத்திலே நடத்த வேண்டும், நம்முடைய வார்த்தையிலே பலப்படுத்த நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். நமக்கு இருக்க கர்த்தருடைய கரம் எடுபட்டு விட்டால், அந்த பாதுகாப்பு எடுபட்டு விட்டால் நாம சொல்ல வேண்டியதில்லை, போன வாரம் இந்த சூழ்நிலை எனக்கு அப்படியே இந்த வாரம் வேற மாதிரி நாம கேள்விப்படும் இல்லையா? பட் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எடுபட்டு விட்டால் அங்க என்ன செய்யறான்? சத்துரு ரொம்ப ஈஸியா என்ன பண்றான்? தன் கரத்தை வைக்கிறான். இந்த பாதுகாப்பு எங்க கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளதான் கிடைக்கும், கர்த்தருடைய வீட்டுக்குள்ளதான் கிடைக்கும், கர்த்தரோடு கூட இருக்கிற இடத்துலதான் கிடைக்கும். இந்த பாதுகாப்பை விட்டு வெளியே போனா கர்த்தருடைய கரம் எடுபட்டு விடும். யார் கரம் மேல அமர்ந்துரும்? சத்ருவின் கரம். பிசாசு அதான் பார்த்துட்டு இருக்கான். வெளியே வா வா வா, நீ வர ஒரு டைம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், வா அங்க சத்தியம் சத்தியம் நான் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வா, சத்தியத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு நான் வாய்ப்பு கொடுங்க, வெளியில வா, நான் பார்த்துக்கிறேன். பிசாசு என்ன பண்றான்னா சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் கொஞ்சம் ஒரு குண்டூசி அளவுக்கு இடம் கொடுத்தா கூட போதும், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே என்ன பண்ணுவான்? அவன் தன்னுடைய கரத்தை அவன் வைத்து விடுவான். அதனாலதான் நம் அந்த காரியங்களிலே நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. பிசாசு, உங்கள் எதிராளியான பிசாசானவர் என்ன செய்கிறானா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவன் எப்படியா இருக்கிறானா? யாரை விழுங்கலான்னு சொல்லி என்ன பண்றானா? அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொதுவா விழுகிற குணம் சிங்கத்துக்கு கிடையாது. சிங்கம் என்னைக்குமே என்ன பண்ணாது? எதையுமே விழுங்கினது கிடையாது. சிங்கம் என்ன பண்ணும்? கடிச்சுதான் சாப்பிடும். ஆனால் விழுங்குகிற சுபாவம் எதற்கு உண்டு சொல்லுங்க? பாம்பு. இந்த பாம்பை எதற்கு ஒப்பிடுவாங்க? சாத்தாங்க இல்லையா? அப்போ இது ஆதி முதற்கொண்டே என்னது? நாம் ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் உலக தோற்றத்துல இந்த சர்ப்பம் என்ற ஒரு ஜீவனை உருவாக்கினதுல இருந்தே அந்த சர்ப்பத்துக்கு தான் என்ன பிசாசு அதை என்ன பண்ணுச்சு? பயன்படுத்துச்சு. அப்ப இந்த விழுங்குகிற குணம் எதற்கு உண்டு? ஆம்பு. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்றான்னா சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அப்படின்னு சொன்னா அவன் காண்பிக்கிற தோற்றம் எல்லாம் ஒரு சிங்கத்தை போல இருக்கும். ஆனா அவன் யாரு? விழுங்குகிற ஒரு பாம்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் அதை அறியாமல் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தோற்றத்தை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படியானால் நாம் எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தால் நாம் பாதுகாக்கப்பட முடியும்? சத்தியத்துக்குள்ள இருந்தால். அப்ப இந்த தோட்டத்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளாய் மாத்திரமல்ல, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்க என்று சொல்லும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட வெளியில இல்ல, எங்க வந்துடுறோம்? சபைக்குள்ளே வந்து விடுகிறோம். சபைக்குள்ளே வந்த பிறகு நம்மை யார் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார்? சபை. கர்த்தர் எப்படி பொறுப்பெடுத்துக்கிறாரு? சபையின் மூலமாய். ஹல்லேலூயா. நாம் சபை ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்தா நம்ம தனிப்பட்டவங்க இல்லை, தனியாட்கள் இல்லை. நம்ம எப்படிப்பட்டவங்க இருக்க? சபைக்கு உட்பட்டவங்க இருக்கு. அப்ப நாம் சபைக்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை தம்முடைய சபைக்குள்ளே வைத்து உருவாக்குகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார்.
நம்மை செதுக்குகிறார், சீர்படுத்துகிறார். நம்ம எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் என்ன பண்றாரு, சபைக்குள்ளே வைத்து நம்மை நடத்துகிறார். அப்ப நாம் வெளியிலே ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்பொழுது நாம் சபையாய் மாறிவிடும். அப்ப இந்த சபைக்குள்ளே நாம் வரும்பொழுது என்ன பண்றோம், கர்த்தருடைய அந்த ரட்சிப்புக்குள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, கர்த்தருடைய விடுதலைக்குள்ள, கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நம்மை பலப்படுத்துற எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நம்மை தம்முடைய தோட்டத்துக்குள்ளே வேலி அடைத்து நம்ம என்ன செய்கிறார், அவர் பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் நம்ம என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. சபை என்ற ஒரு பாதுகாப்புக்குள்ள, சபை என்பது மாத்திரமல்ல, சபைக்குள்ளே சத்தியம், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை, இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் பாதுகாக்கப்படும் போது நிச்சயமாய் சத்துரு நம்ம என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஆனா கொஞ்சம் அப்படி வெளியில போயிட்டா, வெளியில நான் சர்ச்சை முடிச்சுட்டு வெளியில போறது அது வேற. அது நீங்க எப்பவுமே என்ன பண்ணீங்க, அந்த ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கீங்க. சர்ச்சில இருந்து வெளியில போகும்போது எப்பொழுதும் என்ன இருக்கு, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்க, தோட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, எப்பொழுதும் அந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் நிரந்தரமா அந்த பென்ஸை விட்டு, அந்த வேலியை விட்டு, வேலியை எடுத்துட்டு வெளில போயிட்டா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னை தொட முடியல, வெளியில போயிட்டல, இப்ப ஏன் இஷ்டம். அல்லேலூயா. பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை கொண்டாலும் எப்படியாலும் என்ன பண்றான், தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி உள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவான், என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவான். அவன் ஜெயிச்சிட்டான்னா நம்முடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், விசுவாசிகளுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதவிக்கப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய தோட்டத்துக்குள்ள, அதனால்தான் ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமா, இதுல எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அவர் உரிமை எடுத்து சொல்ல, என் சொந்த ஜனம், அல்லேலூயா, என் ஜனம், என் பிள்ளைங்க, என் பிள்ளைகளை யாரும் தொட விட மாட்டேன். ஆனா என் பிள்ளைகளை நான் எப்படி ஆகிடும், என் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளா நான் மாற்றிக்கொள்ள அவர்களை நான் சீர்படுத்திக் கொண்டே இருப்பேன். ஆனா மற்றவர்களோட, பிசாசத்தோட என் பிள்ளைகளை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர், தேவனுடைய பிள்ளை நான், யாரும் தொட முடியாது, எதுவும் தொட முடியாது. நான் அவருடைய தோட்டத்துக்குள்ள இருக்கிறேன், அவருடைய சுதந்திரமா இருக்கிறேன், அவருடைய பராமரிப்புக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகவே முடியாது என்று சொல்லி நிச்சயமாய் தைரியமாய் நம் கர்த்தருடைய சபைக்குள்ளே இருக்கும்போது, சத்தியத்துக்குள்ளே இருக்கும்போது நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 23:9, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இதை நீங்க வாசிப்பீர்களானால், இங்கே இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்திலே பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இங்கே ஒரு ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னா, பாலாக் என்ற ஒரு ராஜா, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். ஏன்னா அவனால் பிசிக்கலா அவர்களை என்ன பண்ண முடியல, யுத்தம் செய்து அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வேலி அடைப்பிலே இருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறார்கள். அவன் பார்க்கிறான், இந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன், இவங்களை தொட முடியல, இவங்களை என்னால நெருங்க முடியல. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், இவங்களை அந்த கர்த்தருடைய கரத்திலிருந்து பிரித்தெடுத்து விட்டால், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே இவர்களை என்ன பண்ணாரு, கர்த்தரே இவர்களை உதறி தள்ளினால், கர்த்தருடைய வார்த்தையை இவர்களை தள்ளிவிட்டால் என்ன செய்யலாம், இவர்களை நாம் தொடலாம் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், முள்ளால எடுக்கணும்னு சொல்லி அந்த பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றான், அவன் பயன்படுத்துகிறான். அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், அவன் அநீதத்தின் கூலிக்காக அவன் செயல்படுகிறான். அப்போ இவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்வான், உலகத்துக்காக ஒத்து போகிற ஒருவனாய் அவன் இருக்கும் பொழுது அவனை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் அழிக்கலாம். அவனை என்ன பண்றான், அந்த வார்த்தையை சொல்றான். இன்னைக்கு அநேக அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை தானே சொல்றாங்க, இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை தானே சொல்றாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய பார்வை இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பிழையாங்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகிறோம். அல்லேலூயா. நான் போறதும் சர்ச்சு தானே, நான் போறதும் சபை தானே, ஆனால் அங்கே யார் இருக்கிறார்? அல்லேலூயா. தேவனுக்காய் வைராக்கியமாய் இருக்கிற எலியா தீர்க்கதரிசியா, இல்லை
அநீதத்தின் கூலிக்காக ஜனங்களை திருப்திப்படுத்த தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிற பிழையாம் தீர்க்கதரிசி. இதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா சபை தான், ஆனா எல்லா சபையிலும் கர்த்தர் இருக்கிறாரா? எல்லா சபையிலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? இதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு இதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி வெளியில போறாங்கன்னா தங்களுக்கு கன்வின்ஸ் பண்ற வார்த்தை, தங்களை காம்ப்ரமைஸ் பண்ற வார்த்தை, தங்களுக்கு எது ஏற்றதா இருக்கிறது, இப்படி கடந்து போகும் பொழுது இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை போல இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே இந்த பாலாக் ராஜா எதற்காக இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா, இவனும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி தான், பிழையாம் தீர்க்கதரிசி. ஆனால் அவனுக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவி இருந்து செயல்படுகிறதா? இதுதான் முக்கியம். இன்றைக்கு எல்லாரும் சபையா இருக்கு, சபையை நடத்துறேன்னு சொன்னால் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? எல்லாவற்றிலும் கர்த்தர் இருந்து நடக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே இந்த பாலாக் இவனை தேர்ந்தெடுத்ததற்கு காரணமே, இவனுக்கு நாம் உகந்ததை கொடுத்து விட்டால் இவன் என்ன செய்வான்? நமக்கு ஏற்றபடியாய் தேவனுடைய ஜனங்களை சபிப்பான். தேவனுடைய ஜனங்களை அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் காரியங்களை சொல்லுவான். இப்படி சொல்லிட்டு தேவனுடைய ஜனங்களை விட தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு மாறாக என்ன செய்வான்? இவன் சொல்லுவான். அப்ப தேவ வார்த்தைக்கு மாறா இவன் சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நமக்கு அடிமைகளாயிடுவாங்க. இவங்க நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி அவன் நினைச்சுதான் இந்த பிழையாம் தீர்க்கதரிசி அவன் தேர்ந்தெடுத்தான். அப்போ இவன் இவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு, நீ போகாத, அந்த ஜனம் அததான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் மூலமாய் சொல்லுகிறது 9ஆம் வசனத்துல, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இப்போ இந்த ஜனம் எதற்காக ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு சொன்னா, அவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்ற என் சுதந்திரம், என் ஜனம், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், நான் இவர்களுக்கு என் வார்த்தைகளை கொடுத்து இப்படித்தான் நடக்கணும் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இவரை பிரித்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனமாய் நம்மை பிரித்தெடுத்துட்டார்னா நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராதான் கடந்து போகணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனமா தான் இந்த ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படி பிரித்தெடுத்ததுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் ஜாதிகளோட கனவாதவர்கள். அல்லேலூயா. என் வார்த்தையின்படி என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சொத்து, ஏன் ஜனமா இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இவன் இந்த வார்த்தைகளை ஒரு மனுஷனுடைய வெகுமதிக்காக அவன் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசணும் சொல்லுவ. கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த காரணத்தை கொண்டோ என் ஜனங்களுக்கு விரோதமா நீ பேசாத. ஏன்னா அவர்கள் என் ஜனங்கள், என் வார்த்தையின்படியாய் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களை எதுவும் தொட முடியாது. அல்லேலூயா. யாரும் தொட முடியாது. அண்ணா சொல்ற, என் பிள்ளைங்க என் வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்கள், அவரை யாரும் எதுவுமே செய்ய முடியாது சொல்றார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்ம எதுவும் சேதப்படுத்தவே முடியாது. ஆனா கொஞ்சம் அப்படி விலகி போயிட்டா எது வேணாலும் வந்து சேதப்படும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் உண்டு, புல் தடுக்கி செத்தவனும் உண்டு. புல்லு தடுக்கினா கூட என்ன ஆயிடும்? தீங்கு வரும். அந்த அளவுக்கு பிசாசு என்ன பண்ணுவானா, அந்த பாதுகாப்பு என்ற ஒரு காரியத்தை ஜனங்களை விட்டு அகற்றும்படியாக கிரியை செய்வார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பிழையாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இவர்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் செய்கிறார், இவர்கள் என் ஜனம், என் வார்த்தை அவர்களுக்கு கொடுத்து நடத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் எந்த சூழ்நிலை வந்த போதும் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணல, அவர்களை தனியே விடவில்லை. பாலாக் என்ன பண்ண, பல முயற்சிகளை செய்கிறான். ஆனால் இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியல, அவனால தொட முடியல. என்னென்னமோ சொல்றான், அவனுக்கு பல வெகுமதிகளை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் சொல்லிட்டா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாம இந்த பிள்ளையம் என்ன பண்றான், பல சந்தர்ப்பங்களை என்ன பண்றான், ஏற்படுத்திக் கொள்கிறார். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அங்க போய் சபிக்கிறேன், இங்க போய் சொல்றேன், இங்க போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய் அவர்களை நான் சொல்லுகிறேன் அப்படி சொன்னாலே என்ன பண்ணல, ஒண்ணுமே நடக்கல. அவன் கடந்து போகும்போதே கர்த்தர் என்ன பண்ற, நீ என் பேச்சை கேட்க மாட்டேன், இந்த கழுத வாயை திறந்து என்ன பண்ற, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி கழுத வாயை கூட கர்த்தர் திறந்த. ஹல்லேலூயா. நீ என் பேச்சை கேட்க மாட்டேன், கழுதையாவது என் பேச்சை கேட்கும் சொல்லி அப்ப இந்த கழுதை பேசுகிறது. அந்த கழுதை என்ன பண்ணுது, கர்த்தரை தடை பண்ணுகிறார் போகாதபடிக்கு
நீர் என்னை வளர்த்து வந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு தீங்கு செஞ்சிருக்கேனா? ஆனா கர்த்தர் என்ன பண்ற, நீ கர்த்தருக்கு விரோதமா போகும்போது கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை, தம்முடைய தூதனை அனுப்பி பட்டயத்தை உருவிக்கொண்டு நிற்கிறார் என்று சொல்லி கழுதை பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்க எந்த கழுதை வச்சு வேணாலும் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க கழுதையா பார்த்தாலும் சரி, புளியக்காரியா பார்த்தாலும் சரி, எந்த எப்படி பார்த்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் பேசுகிறதா என்னது? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அதற்காக என்ன பின்னாடி பேசினாலும் கவலையே இல்லை. நிறைய இப்படி வரும் எல்லாம் வரும். அதற்காகலாம் கவலைப்பட்டு ஊழியத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா ஊழியம் என்பது யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யறதுதான் ஊழியம். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். மேன் ஆஃப் காட். என்னது ஊழியக்காரங்க என்ன பேரு? மேன் ஆஃப் காட், விமன் ஆஃப் காட். ஏன்னா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறது தான் அவருடைய வேலை. அநேகர் இன்னைக்கு தவறாக நினைச்சுக்கிறாங்க, ஊழியக்காரனா மனுஷங்களுக்கு ஊழியம் பண்றவங்க. மனுஷங்களுக்கு ஊழியம் பண்றது உலகத்துல இருக்காங்க. கர்த்தருக்கு ஊழியம் பண்றவங்க சபையில இருக்காங்க. அல்லேலூயா. சபையில இருக்கிற ஊழியக்காரருக்கு யாருக்கு வேலை செய்யறது? வேலை கர்த்தருக்கு வேலை செய்யறது. அப்ப அந்த வார்த்தை கர்த்தர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் செய்யணும். அதுக்கு மாறா மனுஷங்களை திருப்திப்படுத்த எதையுமே செய்யக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனுக்கு நியமிக்கப்பட்ட கடமை. ஆனால் இந்த பிலேயாம் அதை மீறிவிட்டான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதபடி அவன் ராஜாவுக்கு, அந்த பாலாக் என்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான அந்த ராஜாவுக்கு எதிராக செயல்படுகிற அந்த ராஜாவுக்கு அவன் முகத்ததாய் அவன் கொடுக்கிற வெகுமதிகளுக்காக அவன் பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கடைசியில அவனே செத்து போனான். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் யாராயிருந்தாலும் சரி அவர் வார்த்தைகளின் படி நடக்கும்படி தான் என்ன பண்றாரு? அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி. ஊழியக்காரனா இருந்தா கர்த்தர் சொல்றதை சொல்லணும், விசுவாசியா இருந்தா கர்த்தர் சொல்றதின் படி செய்யணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தீர்மானித்திருக்கிறார். அதன்படியாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்துல பாத்தீங்கன்னா கண்களுக்கு தெரிந்த வழி திறக்கும், நமக்கு பாத்தீங்கன்னா கண்களுக்கு காணாத வழி திறக்கும். அல்லேலூயா. நமக்கு ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். நமக்கு சூழ்நிலைகள், உலகத்தில் சூழ்நிலைகள் நெகட்டிவா தான் இருக்கும், ஆனா அங்கிருந்து பாசிட்டிவா இருக்கும். அல்லேலூயா. அதனால நாம மனுஷர்கள் பார்க்கிற பிரகாரமாய் அல்ல, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் நாம் பார்த்து கடந்து போகும்பொழுது நம்முடைய வழிகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் நடத்த. ஒண்ணுதான், நாம் கர்த்தருடைய சுதந்திரமாய், கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை காட்டினார். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். 2 சாமுவேல் 7:23 நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 7:23. 2 சாமுவேல் 7:23. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிகரான ஜனம் என்னலையா இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் அவர் ஏற்பட்டாரே. அப்ப அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை தான் இங்கே இன்று நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் மூலமாய் அவருடைய கீர்த்தி வெளிப்பட வேண்டும், நம் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், நம் மூலமாய் அவருடைய பிரஸ்தாபம் விளங்க வேண்டும். நாமே வாசிக்கப்படுகிற நிருபங்கள். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நாம் அவர் சொந்த ஜனமாய் இருக்கிறபடி
நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். நமக்கு ஏன் உலகத்திலே இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்கு ஏன் அந்த வைராக்கியம் ஒரு ஸ்பெசிபிக்கா நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய தேவன் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் யார் என்று நமக்கு தெரியும் இல்லையா? நீங்க மாடு தன் எஜமானையும் கழுதை தன் மாடு தன் ஆண்டவனை கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணி என்ன பண்ணுமா? அறியுமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமான அறியுது, கழுதை என்ன பண்ணுது? தன் ஆண்டவருடைய முன்னணி அறியுது. என் ஜனமே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு மாடு அது வளர்த்தா அது தானே என்ன பண்ணும்? தேடி வரும். தன் எஜமான தவிர, நான் இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்க சோளிங்கருக்கு போயிருந்தோம். சோளிங்கர்ல இருக்கிற அந்த இடத்துல வந்து அதை கொஞ்சம் சீர்படுத்திட்டு ஃபென்ஸ் போட்டு அங்கே ஒரு ஊழியம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இன்னைக்கும் ஃபென்ஸ் போட்டு பராமரிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கும் அங்க இருந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏன் வரமாட்டீங்கன்னு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு சரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, அதனால நம்ம அங்கே போக முடியல. அங்கே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே கடந்து போய் கொண்டு இருந்தோம். அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது அருமையான பிரதர் ஆண்ட்ரூ பிரதர் இருந்தார். அவருடைய வண்டியில் நாங்கள் என்ன பண்ணோம், அவருடைய காரில் நாங்கள் அந்த சோளிங்கருக்கு போகும்போது அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் சண்டை கிளாஸ் இருப்போம். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். அப்படி கடந்து போகும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கடந்து போகும்பொழுது நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த வண்டியில் நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நடுவில் ஒரு மாடு என்ன பண்ணுது, குறுக்க படுத்துட்டு இருக்கு. அது படுத்துட்டு இருக்கு. அது என்ன பண்ண மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது. வண்டியை விட்டு நீ போன எப்படி வேணா போ, நான் நகர மாட்டேன். இது என்னது, என் ரோடு, நான் இப்படிதான் படுத்திருப்பேன். நீ ஏறி போறியோ கடந்து போறியோ ஒதுங்கி போறியோ அப்படின்னா கூட படுத்துட்டே இருக்கு. அப்போ அந்த மாடை ஓட்ட ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் என்ன பண்ணா, வந்து என்ன பண்ணா, எழுது அப்படின்னா வந்து எழுதுனது அப்படியே பவ்யமா எழுந்து அவன் சொன்னதை என்ன பண்ணிச்சு, ஒதுங்கி அவன் பின்னாடி போகும். யாரு, ஒரு சின்ன பையன் தான். நீ எவ்வளவு பெரிய வண்டியை கொண்டாந்து நான் நிறுத்து, உள்ள எத்தனை பேர் வேண்டா இருக்கு, எனக்கு கவலை இல்லை. என் எஜமா சொன்னா நான் கேட்பேன். அது யாராவனா இருக்கட்டும், அது யாரு, அது சின்ன பையனா இருக்கட்டும், அது யாராவனா இருக்கட்டும். அதுக்கு தெரியுமா என் எஜமா படிச்சவன். பொதுவாக மாடு மேய்க்கிறவங்க என்ன சொல்றது, கிராமத்து பகுதி என்ன பண்ணாங்க, அவ்வளவா என்ன பண்ண படிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் சரி, அவன் படிக்கலாம் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் யாரு, என் எஜமான். அவன் வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். நீ எவ்வளவு பெரிய கார்ல வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன இல்லை கவலை. அது எங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல, சட்டம் பண்ணல. ஆனா அந்த பையன் வந்து எழுதுன்னு சொல்றது என்ன பண்ணுச்சு, எழுந்து அவன் பின்னாடி போகும். ஒரு மாட்டுக்கு என்ன தெரியுது, என் எஜமான் வார்த்தைக்கு கேட்கணும். அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா வசனத்துல சொல்லி பாருங்க, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணி என்ன பண்ணுதான் அறிந்திருக்குது. அந்த முன்னணியை தேடி கரெக்டா வந்து. ஆனால் என் ஜனமோ உணர்வில்லாமலும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை உண்டாக்கினவர், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், என்னை ரட்சித்தவர், எனக்காய் ரத்தத்தை சிந்தினவர், எனக்கு அவர் எஜமான், எனக்கு போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர். அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாவின் மீது கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை எந்த ஒரு எறும்பு கூட சேதப்படுத்த அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் ஜனம் என் வார்த்தையின்படியாய் நடக்கிற ஜனம் என்று சொல்லி அந்த எஜமான் என்ன செய்கிறார், ஜனங்கள் மீது என்ன செய்கிறார், அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இங்கே எப்படியா அந்த இஸ்ரவேல் ஜனம் அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மை அந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மீகா 4:1. மீகா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்
பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. குன்றின் மேல் வைக்கப்பட்ட, அதாவது கட்டிலுக்கு அடியிலே வைக்கப்பட்டா அந்த விளக்கு என்ன பண்ணாது? வெளிச்சம் தெரியாது. அதை தண்டின் மேல் வைக்கும்போது என்னவா? அது வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதான் சொல்ற, விளக்க கொளுத்தி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, கட்டிலுக்கு அடியில வைக்க மாட்டாங்க. அதன் வெளிச்சம் எங்கும் தெரியும்படியாய் அதை தண்டின் மேல் வைப்பார்கள். மலை மேல் இருக்கிற பட்டணமும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. எப்படியாய் ஒரு வெளிச்சத்தை தேடி ஒரு பூச்சி வருகிறது மாதிரி கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் தம்முடைய சத்தியத்தை தேடி ஜனங்களை ஓடி வர வைப்பார். அல்லேலூயா. சத்தியம் இருக்கிற இடத்துல தான் விடுதலை உண்டு. என்னதான் பெரிய இடமா இருந்தாலும் சரி, என்னதான் பெரிய நிறைய பேர் இருந்தாலும் சரி, அங்கே சத்தியம் இல்லை என்றால் விடுதலை இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், கடந்த நாள்ல பெரிய சபைக்கு போறத விடுதலைக்கு இங்க ஓடி வராங்க. அந்த என்ன சொல்றது, இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி என்னவோ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் பேர் சொல்றதுக்கு பெரிய சபைமா அப்படி கிடையாது. விடுதலை எங்க இருக்கு? கர்த்தர் எங்க இருக்க? சத்தியம் எங்க இருக்கு? அங்கதான் விடுதலை இல்லையா? அப்ப விடுதலை வேணும், நிரந்தரமான விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும்? சத்தியத்திலேயே இருக்கணும். இப்ப சத்தியத்துல இருந்தாதான் என்ன வர முடியும்? விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கேதான் விடுதலை. அங்க சத்துரு நடுங்குவான், அங்க பிசாசின் கிரியைகள் என்ன பண்ணும்? அகன்று ஓடும். கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன பண்ணும்? எல்லா ஜாதிகளும் என்ன செய்யுமா? ஓடி வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் அவர் தெரிந்து கொள்ளுகிறாராம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் நம்மை என்ன பண்ணணுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா, பிதா முன்குறித்தாலுடைய ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பிதா முன்குறித்தாலுடைய யாருமே என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ அங்க ஒரு முன்குறிப்பு வேணும். அப்ப நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். எவ்வளவோ ஜனங்கள் உலகத்துல இருந்தாலும் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்களா? எல்லாரும் முன்குறிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லைன்னா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களே? அத்தனை கோடி ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களே? ஏன் எல்லாரும் அந்த எல்லாரும் ஏன் ரட்சிக்கப்படலைன்னா எல்லாருக்கும் அந்த முன்குறிப்பு இல்லை. ஏன்னா அவர் நமக்கு என்ன பண்ணணுமா? சுதந்திரமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் செலக்ட் பண்ணணுமா? ரட்சிப்புக்கு நம்மை செலக்ட் பண்ணுமா? அப்ப நாம எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க பாருங்க. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம நினைச்சிருக்கோம், நான் தேடி கண்டுபிடிச்சு என் பிரச்சனைக்காக இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நான் என்ன பண்ணேன்? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் என்ன பண்ணிருக்கிறேன்? உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் நீங்க இந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கீங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்காய் அவர் முன்குறித்திருக்கிற அந்த ரட்சிப்பாய் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த யாத்திராகமத்திலே 3 அல்லேலூயா. எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்ன்றதுனால ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? கிடையாது. நல்லா ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், நான் நீதி நியாயத்தோட நடக்கிறேன், அதனால என் பர்ஃபெக்டா பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? என்னை ரட்சித்தார்னு சொல்ல முடியுமா? நாம் பர்ஃபெக்ட் இல்லாததுனாலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பர்ஃபெக்ட் ஆக்கி அவர் ரட்சித்து என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நான் எல்லாம் சரியா இருக்கிறேன்னு ஒருவரை என்ன பண்ண முடியாது?
நாம் அக்கிரமம் நிறைந்தவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார், நம்மை சுதந்திரமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்கே உடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் உடைய கிருபையினாலே, அதனாலதான் ரட்சிப்பு என்பது கிருபை. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு, ரட்சிப்பு என்பது தேவனுடைய அந்த இரக்கம், புண்ணியம். நமக்கு ஏதோ புண்ணியம் பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவ பிள்ளைகளாய் இருந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மோசேயே சொல்றாரு, எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உங்கள் சுதந்திரமா எங்களை என்ன பண்ணுங்க, நீங்க மாற்றுங்க. அப்ப ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டது நம்முடைய நீதியின் படியாய் அல்ல, அவருடைய கிருபையின் படியாய். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க எனக்கு பாராட்டின நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இங்கே அந்த 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னையும் இந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் எல்லாரும் அறியும்படியாக விளங்க பண்ணுவார். ஆமென். என் ஜனம், என் ஜாதி, நான் தெரிந்து கொண்ட ஜனம், என் சுதந்திரம், அவர்களுக்காக நான் செய்கிற காரியம் எப்படியா இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஜனங்க பார்ப்பாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நிச்சயமாய் அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். நாம் சொற்பமா இருக்கலாம், நாம் அற்பமா இருக்கலாம், நாம் சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம என்னவா மாற்றிருக்கிறார்? அவர் ஜனமாய் மாற்றிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்து நிச்சயமாக கர்த்தரோடு கூட இருக்கிறார். உடைய பயங்கரங்களை கண்டு ஜனங்கள் நடுங்குவார்கள். ஆமென். கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மோடு கூட இருக்கு என்பதை அவர் விளங்க பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம யாரு? கர்த்தருடைய சுதந்திரம். அல்லேலூயா. அவர் சொந்த ஜனம். நாம சொல்வோம், நான் கர்த்தருடைய சுதந்திரம். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சுதந்திரம். எனக்கு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்காக செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறபடினால கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் உபாகமம் 18:2 வாசிக்கும் பொழுது கர்த்தர் அது மாத்திரமல்ல, லேவியர் ஆசாரியரை அவர் என்ன செய்கிறாராம்? தமக்கு சுதந்திரமாய் அவர் தெரிந்தெடுத்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆசாரிய கூட்டம் கர்த்தருக்கென்ற 12 ஜாதிகள் இஸ்ரவேலிலே இருக்கிறது. ஆனால் அந்த 12 கோத்திரத்திலே 11 கோத்திரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? தனியே வைத்து லேவி என்ற கோத்திரத்தை அவர் தமக்கென்று என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். ஏனென்றால் அவருக்காக செயல்பட வேண்டும், அவருக்காக என்ன பண்ணணும்? வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அந்த லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய ஆசாரிய கூட்டமும் அப்படித்தான். உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமா இருந்தாலும் அவர் தமக்கென்று ஒரு ஸ்பெசிபிக்கா என்ன பண்றாரு? ஊழியக்காரரை பிரித்தெடுத்து அவர் தமக்கென்று என்ன பண்ண, தம்முடைய வேலையை செய்கிறதற்கு அவர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுத்து விடுகிறார். அதனாலதான் அவருடைய வேலையை செய்கிறவர் வேற எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. வேற எந்த வேலையுமே அவர்கள் செய்ய முடியாது. அவர்கள் கர்த்தருடைய வேலையை தான் என்ன பண்ணணும்? செய்யணும். அவர்கள் யாருடைய சுதந்திரமாய் இருக்கிறார்? கர்த்தருக்கான சுதந்திரமாய் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நாம் எபேசியர் 1:12 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை எபேசியர் 1:12 பவுல் எப்படியாய் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 1:12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக
எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராயிருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும். இங்கே சுதந்திரம் என்பது வேறு, சுதந்திரம் என்பது வேறு. சுதந்திரம் என்பது தீவம் சுத இந்தீராயும், சுதந்திரம் என்பது சுத இந்தராயும் சுதந்திரம் அப்படின்னு வரும். சுதந்திரம் என்பது விடுதலை. என்னது? நம்ம பெற்றுக்கொண்ட, நம்ம தேசத்துல நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சுதந்திரம் என்பது என்னன்னு சொன்னா, இது என் சொந்தம். என்ன பண்றாரு ஆண்டவர்? நமக்கு நம்முடைய பிள்ளைகளை ரெண்டுமே நமக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து அவர் நமக்கு சுதந்திரம் நமக்கு கொடுத்துட்டு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பிசாசின் கட்டிலிருந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்து, கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் மாற்றிவிட்டார். புரியுதா? நம்மை சுதந்திரிக்க, நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டாரு. எதுல இருந்து? பாவத்திலிருந்து, பிசாசின் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் போக்கிலிருந்து எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்றாரு? அவர் மீட்டெடுத்து நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுதந்திரம் கொடுத்துட்டாரு. நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு என்ன பண்ணாருன்னா, நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டாரா? சுதந்திரமாய் எனக்கு சொந்தமா மாற்றிக்கிட்டோம். உன்னை உலகத்திலிருந்து மீட்டெடுத்துட்டேன், எனக்கு சொந்தமா மாற்றிக்கிட்டோம். அப்போ இங்க ரட்சிப்பு என்பது பவுல் ஒரு இடத்துல அழகா சொல்வார். என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்பது ஒரு அடிமைத்தனம் என்பதா? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரட்சிப்பு என்பது நம்ம உலகத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றாரா? அவருக்கு சொந்த ஜனமாய் நம்ம என்ன பண்றாரு? நம்மை மாற்றிக்கொள்ளுகிறார். நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்துட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை சுதந்திரமாய் மாற்றி விட்டார். பிசாசு நம்மை மேற்கொண்ட எல்லா காரியங்களும் நம்ம மேல் சுமத்திர எல்லா முகத்திலிருந்தோ கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுட்டாரு? நம்மை மீட்டெடுத்து நமக்கு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்படி சுதந்திரத்தை தன்னுடைய ரத்தத்தினாலே கொடுத்த தேவன் நம்ம என்னவா மாற்றிட்டாரு? சுதந்திரராய் மாற்றி விட்டார். அவருக்கு சொந்த ஜனமாய், அவருடைய சொத்தாய், அவருக்குரிய எல்லாம் நமக்குரியதா என்ன பண்ணிட்டாரு? அவர் மாற்றி விட்டார். நமக்கு சுதந்திரம் கொடுத்து சுதந்திரராய் மாற்றி விட்டார். அப்போ சுதந்திரம் என்பது வேறு, சுதந்திரம் என்பது வேறு. இங்கே பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அவருடைய முன்குறிப்பு. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நார்மலா படிச்சா இந்த சுதந்திரம் என்ற வார்த்தை புரியலன்னா நமக்கு அது புரிஞ்சிருக்காது. ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? நம்மை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றி விட்டார். அவருடைய சித்தம் நம்ம என்ன பண்ணிருக்கிறதா? எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியே நம்ம என்ன செய்திருக்கிறது? முன்குறித்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டாரா? அவருடைய சித்தத்தின் படியாய் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? அவரு முன்குறிச்சிட்டார். அன்று சொல்றாங்க, உலக தோற்றத்துக்கு முன்பே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன். எத்தனை பேர் அப்படி தெரிஞ்சு கொள்ளப்பட்டாங்க? விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உலக தோற்றத்துக்கு முன்னவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறீர்கள்? யாருமே இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப எத்தனை பேருக்கு அது நம்பிக்கை இருக்கு? ஆண்டவர் நீ உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார்னு சொல்லி. இப்பதான் கவனிச்சீங்களா? ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் என்ன பண்றாரா? நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ இது அவருடைய சித்தம். நம்மை தெரிந்து கொண்டதே இந்த முன்குறிப்பு அவருடைய சித்தம். அப்ப நம்மை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே தம்முடைய சித்தத்தின் படியாய் நம்மை முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த முன்குறிப்பின் படியாய் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே அவருடைய சுதந்திரராய் மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுதந்திரம் என்பது அவருக்கு சொந்தம். இன்னைக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே என்ன கிடைச்சிருக்கு? அநேக கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. என்னது சுதந்திரம்னா? என்ன சுதந்திரம்னா? என்ன? விடுதலை, ரட்சிப்பு. நம்ம பாஷையில சொல்லணும், நிறைய கிறிஸ்தவர்கள் யாரும் என்ன பண்ணிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாரும் சுதந்திரராய் மாறி இருக்கிறார்களா? எல்லாரும் சுதந்திரராய் மாறி இருக்கிறார்களா? எத்தனை பேருக்கு இன்னைக்குதான் எனக்கு
அல்லேலூயா. எனக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் அநேக சபைக்கு போயிட்டு தானே இருக்காங்க, அநேக ஸ்தாபனங்கள் இருக்குல்ல, அநேக டினாமினேஷன் இருக்குல்ல. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்களாம் வேற்று மதத்தினர் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அவங்களாம் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவங்க தானே சொல்றாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தானே சொல்றாங்க. எல்லாரும் ரட்சிக்க, அதாவது எல்லா சபைக்கு போகிறவங்களும் எல்லாருமே என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ எல்லாரும் என்னவா இருக்காங்க? சுதந்திரம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறாங்க. எல்லாமே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் எல்லாரும் சுதந்திரராய் இருக்கிறார்களா? சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள், ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரராய் இருக்கிறார்களா? ரட்சிப்பை, அந்த ரட்சிப்புக்கான அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா? எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கா? எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ஆனா எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? இருக்கா? எல்லாரும் சத்தியத்துல நடக்கிறாங்களா? இல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சுதந்திரம் என்ற ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மீட்டெடுப்பு என்ற ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. விடுதலை என்ற ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சுதந்திரம் என்ற ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் சுதந்திரராய் மாறவில்லை. சுதந்திரம் என்பது உரிமை. அந்த வார்த்தை நம்ம நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சுதந்திரம் வேறு, சுதந்திரம் வேறு. அப்ப என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சுதந்திரம் பாராட்ட வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் இருக்கு அழகா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். வித்தியாசம் தெரியுதா? எல்லாரும் அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கார். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். எல்லா, அதாவது உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏராளமான கூட்டம் இருக்கிறது. எல்லாரும் சுதந்திரம் அடைந்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையின் படியாய் நடக்கிறார்களா? எல்லாரும் தேவ வார்த்தை அப்படியே பின்பற்றி நடக்கிறார்களா? எல்லாரும் சத்தியம் அறிந்த சபையில நான் கடைசி வரைக்கும் நான் வைராக்கியமா நிற்பேன் நிற்கிறாங்களா? இருக்காங்களா? இல்ல. அப்போ யார் அந்த சத்தியத்திலே நிற்கிறார்களோ, யார் அந்த சத்தியத்திலே நடக்கிறார்களோ, யார் அந்த சத்தியத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை தான் கர்த்தர் சொல்றது, என் சுதந்திரம். அவங்களுக்கு தான் வேலி அடைப்பு, அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஏன்னா என் வார்த்தை, என் நீதி, என் சத்தியம் இதுல தன்னை விட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தான் யாரா இருக்கிறாங்க? சுதந்திரவாளிகள். சுதந்திரம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ரட்சிப்பு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாரும் சுதந்திரவாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. யார் அந்த சத்தியத்தில் நடக்கிறார்களோ அவர்கள் தான் சுதந்திரவாளிகள். ஆமென். அவர்கள் தான் கர்த்தருக்கான உரிமை. என் ஜனம் என்ற அந்த உரிமையை கர்த்தர் பாராட்டுகிறார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ற இடத்துல சுதந்திரம்னு போட்டுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இடத்துல சுதந்திரம்னு போட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? அழைக்கப்பட்டவர்கள் என்பது சுதந்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சுதந்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த மீட்புக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போக முடியுமா? கிடையாது. யார் சுதந்திரவாளிகள், யார் சுதந்திரிக்கிறதற்கு பாத்திரவான்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? சத்தியத்திலே நடக்கணும், தேவ வார்த்தையிலே நடக்கணும், தேவனுடைய சுதந்திரவாளிகளா இருக்கணும். தேவன் என் ஜனம் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் அவருக்கு உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒன்னே கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்க வேண்டும். அதானே எனக்கு பெரிய கஷ்டமே இல்லையா? நீங்க ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளிகளாய் அவர் மாற்றி இருக்கிறார். அவருடைய முன்குறிப்பின் படியால் அவருடைய சுதந்திர கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி நாம் யாரா இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டோம். அழைக்கப்பட்டவங்கள நாம் சொல்வோமா? நான் சத்தியத்திலே நடக்கிறவள், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம அழைக்கப்பட்டவங்கள நம்ம எல்லாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்க வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக நடக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை திறக்க முடியுமா? இதுதான். அல்லேலூயா.
இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்திலே நம்ம எப்படியாய் மாற்றிருக்காரு? எபேசியர் 2:14, எபேசியர் அதே அதிகாரம், எபேசியர் 2:14. எப்படி அவரை நம்முடைய சமாதானக்காரனாகிய இருதாரை உண்டாக்கி வகையாக இந்த பிரிவினையாகிய நடிச்சுவதை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதாரையும் தமக்களாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிறுமையினால் கொண்டு அதனாலே இருதாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவு பண்ணினார். 14:1-14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக விரும்பப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த சுதந்திரத்தின் அச்சாரம் யாரு? ரொம்ப, அதாவது நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்க அப்படி உதிச்சு கொண்டாடுவீங்க இந்த வசனத்தை. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்துக்கு அச்சாரம் யாருன்னா ஆவியானவர். ஏன்னா இங்க நின்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறவர் யாரு? யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறதற்கு அச்சாரம் யாரா இருக்கிறார்? நமக்கு ஆவியானவர். அப்ப சபையிலே நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஆவியானவர். இங்கு நின்று நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். என்னை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். இந்த சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுகிறதற்கு ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நடக்கும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றதான் ஆவியானவர் இங்கே என் தொண்டை கிழிச்சு பேசிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை சுதந்திர